ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கும் தேவ ஆத்மாக்களுக்கும் சம்பூர்ணமாக ஆகக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இப்பொழுது நாம் சாந்தி தூதுவராக இருக்கின்றோம். நம்முடைய மன அமைதியில் இருக்க வேண்டும், மன சாந்தியில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சூரியனும் சந்திரனும் பாபாவுடைய படைப்பாக இருந்து பாபாவுடைய சொல்படி நடந்து அது அப்படி அமைதியாக இருக்கின்றது. ஆனால் மனிதன் மட்டும் மாறிவிட்டார்கள். அதனால் எல்லாருமே வெறுப்புக்குள்ளாகிவிட்டார்கள், மன உளைச்சல் ஆகிவிட்டார்கள், கோபமாகிவிட்டார்கள். அதனால் இப்பொழுது நாம் எல்லோருமே பாபா அதை சொல்லி புரிய வைத்து விட்டார். நாம் எல்லோருமே தன்னை மாற்றம் செய்து எப்படி இயற்கைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றதோ நாமும் கூட மனதின் மூலமாக அந்த அலைகளை பரப்பி எல்லோரையும் சாந்தப்படுத்த வேண்டும், எல்லோருக்கும் மன அமைதியை கொடுக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது நாம் செய்யக்கூடிய சேவையாக இருக்கின்றது. அதனால் 3 காலத்தை உணர்ந்து பாபா தந்தையாகவும் ஆசிரியராகவும் பரம சத்குருவாக இருந்து நம்மை இப்பொழுது வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அதை நாம் புரிந்து கொண்டு தன்னை ஒரு ஆத்மா என்று உணர்ந்து எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் எல்லோருக்குமே பொங்கலுடைய வாழ்த்தின் சார்பாக எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் சங்கமயுகத்தில் யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் நாம் என்னவாக இருக்க வேண்டும்? அந்த புள்ளியினுடைய சொரூபமாக இருக்க வேண்டும், லைட் ஆஃப் பாயிண்டாக இருக்க வேண்டும். மனம் ஆடாத அசையாத நிலையில் இருந்து கொண்டு தன்னை ஒரு ஆத்மா என்று உணர வேண்டும். அது இந்த எல்லைக்குட்பட்ட, அதாவது பாபா அடிக்கடி சொல்வார் மண்டேன் வேர்ல்டுன்னு சொல்வார். இது சாதாரண உலகம். இதில் ஒரு சம்டைம்ஸ் பாபா சொல்வார் இது மரண உலகம் சொல்வார், சுடுகாடுன்னு சொல்வார். இதில் ஒரு சாரம்சம் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாமே கீழான நிலை இருக்கின்றது, தமோ பிரதான நிலை இருக்கின்றது. அதனால் நாம் எப்பொழுதுமே மனம் ஆடாத அசையாத நிலையில் இருந்து கொண்டு தன்னை ஒரு ஆத்மா என்று பார்க்க வேண்டும். நாம் நடக்கும் பொழுதும் சரி, சாப்பிடும் பொழுதும் சரி, அது என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு அமைதியான ஆத்மா, நானும் புள்ளியாக இருக்கின்றேன். அந்த பிராக்டிக்ஸ் நாம் செய்ய வேண்டும், அந்த நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இந்த சாகார உலகத்திலிருந்து ஷட்டில் வேர்ல்டு, அந்த பரந்தாமத்திற்கு நாம் போக வேண்டும், அந்த இன்கார்போரியல் வேர்ல்டுக்கு நாம் போக வேண்டும். இதுதான் இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு நடைமுறை பயிற்சியாக இருக்கின்றது. அது எப்படி பயிற்சி செய்யலாம் என்றால் சில விதமான முறைகள் இருக்கின்றது. நான் அப்படியே ஆத்மா பரமாத்மா என்று நினைத்து கொண்டால் கண்டிப்பாக பரமாத்மாவுடைய சக்தியை நாம் வாங்கவே முடியாது. அதனால் சில யுக்திகள் இருக்கின்றது. அது எப்படி பண்ணலாம்? நம்ம ஒரு கற்பனையாக பண்ணணும். ஆத்மா உள்ள அன்பு சொரூபமாகவும் அமைதி சொரூபமாகவும் அந்த தூய்மையினுடைய சொரூபமாகவும் சக்தியினுடைய சொரூபமாகவும் அந்த ஆனந்தத்தின் சொரூபமாகவும் ஞானத்தின் சொரூபமாக உள்ளே இருக்கின்றது. அதை அனுபவம் செய்ய வேண்டும். என்னுடைய 2 கண்களுக்கு மத்தியில் ஒரு உதாரணமாக என்னுடைய ஆத்மா விதை ரூபத்தில் இருக்கின்றது, என்னுடைய ஆத்மா ஊதா நிறத்தில் இருக்கின்றது, என்னுடைய ஆத்மா மஞ்சள் நிறத்தில் இருக்கின்றது, என்னுடைய ஆத்மா பச்சை நிறத்தில் இருக்கின்றது. இப்படி விஷுவலைசேஷன் பண்ணணும், அந்த கலர் விஷுவலைசேஷன் பண்ணணும். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய உடம்பில் எல்லாமே அழகாக அந்த கதிர்கள் பாயும். அதை பயிற்சி செய்ய வேண்டும். முதலில் எப்படி பண்ணுன்னா, நான் ஒரு ஸ்டார், நட்சத்திரம், நான் அந்த நிறத்தினால் ஆக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம், அப்படி என்று 2வது ஸ்டெப்புக்கு போகணும். அதே போல் இப்போ இந்த சயின்ஸினுடைய உதவியில் நிறைய நம்ம எந்த ஒரு பொருளுமே 2D டைமென்ஷன் சொல்லுவாங்க, 2 டைமென்ஷன் சொல்லுவாங்க. அதை அப்படி பார்க்கணும். எப்படி நம்ம வீட்டிலேருந்து எட்டி பார்க்குறோமோ அதேபோல் நம்முடைய ஆத்மாவை அந்த நிறத்தினுடைய சம்பந்தத்தில் வைத்துக்கொண்டு அந்த 2D டைமென்ஷனல் முன்னாடி பின்னாடி பார்க்கணும். அந்த பக்கம் என்ன கலர் இருக்குது, இந்த பக்கம் என்ன கலர் இருக்குது, அப்படி என்று அந்த 2D டைமென்ஷனில் பார்க்கணும். நாமளே சோதிக்க வேண்டும். அந்த 2D டைமென்ஷனில் பிறகு 3 டைமென்ஷனில் அந்த ஸ்டாரில் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா 4 பக்கம் பார்க்கணும். இப்போ மேலும் கீழே
வலது பக்கம் இடது பக்கம், இப்படி அந்த ஆத்மாவை நம்ம அனுபவம் செய்ய வேண்டும். இந்த கலர் இருக்கின்றது, இந்த கலர் இருக்கின்றது, இங்கே ஆத்மா பச்சை நிறத்தில் இருக்கின்றது. இப்படி அந்த கலர் விஷுவலைசேஷன் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட் எடுத்துக்கங்க. டைமண்ட் எடுத்துக்கிட்டா எல்லா பக்கம் ஒரு பக்கம் தான் ஒரு கலர் தெரியும். இப்படி ஒரு சுழட்டுனா பலவிதமான கலர்கள் வரும். அதுபோல் என்னுடைய ஆத்மா டைமண்டாக இருக்கின்றது. என்னுடைய ஆத்மா பலவிதமான வண்ணங்களால் நிரப்பப்பட்டுள்ளது. என்னுடைய ஆத்மா அதாவது டைமண்ட் என்று உணர்ந்து கொண்டு என்ன நினைக்கணும், பலவிதமான கலர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்படின்னு நாம் அதை பயிற்சி செய்ய வேண்டும். அது என்ன பயிற்சினா கலர் விஷுவலைசேஷன், அதை உணர்ந்து பண்ணணும். இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தடை கூட சொல்லலாம், திலக் மெத்தடை சொல்லுவாங்க. நம்ம பிரம்மகுமாரில் என்ன பாருங்கள், எல்லா நம்ம சகோதரிகள் எல்லாருமே நம்முடைய நெற்றியில் ஒரு புள்ளி வைப்பாங்க, திலகம் சந்தன பொட்டு வைப்பார்கள். இது ஒரு மெத்தடு. நம்ம மனதின் மூலமாக எந்த தூரத்தில் இருந்தாலும் எப்படி வைக்கணும், அவருடைய நெற்றியில் அவருடைய ஆத்மா இந்த நிறத்தில் இருக்கின்றது, நான் சந்தனத்தில் அந்த குச்சியை வைத்து நான் பொட்டு இடுகின்றேன், திலகம் இடுகின்றேன், அந்த பயிற்சி செய்ய வேண்டும். ஒளி புள்ளியாக இருந்து கொண்டு நான் அதை பயிற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு அந்த ஒளி புள்ளியாக இருந்து கொண்டு நான் இந்த கலரை அவர்களுக்கு திலகம் இடுகின்றேன், அவர்களுக்கு புள்ளி இடுகின்றேன் நெற்றியில். இந்த பயிற்சி கூட செய்யலாம். இது அந்த ஆத்மா அந்த பயிற்சிக்கு இரண்டாவது பயிற்சி சொல்லலாம். இன்னொரு பயிற்சி கூட இருக்கின்றது, மிரர் மெடிடேஷன். அதாவது இதெல்லாம் அதாவது கார்போரியல் உலகத்திலிருந்து இன்கார்போரியல் உலகத்திற்கு போவதற்காக ஒரு வழிமுறைகள். இந்த பிராக்டிஸ் செய்து பாருங்க, கண்டிப்பாக நல்ல உதவிகரமாக இருக்கும். ஒரு கண்ணாடி எடுத்துங்க. என்னுடைய நெற்றியில் ஆத்மா ஜொலிக்கின்றது, நட்சத்திரமாக இருக்கின்றேன், விதையாக இருக்கின்றேன், 2D நட்சத்திரமாக இருக்கின்றேன், 3D நட்சத்திரமாக இருக்கின்றேன், என்னுடைய ஆத்மா டைமண்டாக இருக்கின்றது. அப்படி என்று முகத்தின் முன்னாடி கண்ணாடி ஆடாத அந்த சுவற்றில் மாற்றி வைத்து நாம் பார்க்க வேண்டும். என்னுடைய நெற்றியில் ஆத்மா இருக்கின்றது, பல வண்ணங்களால் ஆக்கப்பட்ட சைத்தன்யமான நட்சத்திரமாக இருக்கின்றது. நான் இந்த பூலோகத்திலிருந்து, இந்த மண்டன் வேர்ல்டு, இந்த சாதாரண உலகத்திலிருந்து நான் பரந்தாமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றேன். இப்படி நாம் அந்த கண்ணாடி பார்த்து கொண்டு அதை நாம் பயிற்சி செய்யலாம். அதாவது இந்த பிசிக்கல் வேர்ல்டிலிருந்து மெட்டாபிசிக்ஸ் அந்த உலகத்துக்கு போய் கொண்டிருக்கின்றேன், இந்த சாகார உலகத்திலிருந்து சூட்சும உலகத்திற்கு போய் கொண்டிருக்கின்றேன். இப்படி என்று அந்த கண்ணாடியை பார்த்து கொண்டு நாம் பயிற்சி செய்யலாம். இது அந்த ஆத்மா என்ற ஒரு பயிற்சிக்கு ஒரு மிக முக்கியமாக இருக்கின்றது. ஒரு உதாரணமாக பாருங்க, குழந்தைகள் எடுத்துங்க. நம்ம குழந்தை சின்ன வயசா இருக்குது, பிறக்கின்றது, பிறகு நடக்கின்றது, பிறகு யூத் ஆகின்றது, பிறகு முதியவராகின்றது, பிறகு ஓல்டு மேன் ஆகிவிடுகின்றது. அதாவது நம்ம ஆத்மா பாடத்தில் இருக்கோம். குழந்தை பிறக்கும், திரும்பி ட்ரெஸ் போடும், கொஞ்சம் நடப்பார்கள், திரும்பியும் வயசாகவர்கள், திரும்பியும் கோலை ஊனிக்கொண்டு போவார்கள். பிறகு அந்த ஆத்மா சரீரை விட்டு மீண்டும் பிறப்பு எடுக்கும். இதுபோல் அந்த அனுபவம் செய்ய வேண்டும், அந்த கண்ணாடியை பார்த்து கொண்டு. அப்படி பார்க்கும்பொழுது அதனுடைய ஆத்மாவுடைய சொரூபத்தை நாம் கொண்டு வரலாம். இது மூன்றாவது மெத்தடுன்னு சொல்லலாம். இன்னொரு மெத்தடு லேம்ப் மெத்தடு, அந்த விளக்கு முறைன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு விளக்கு நம்ம எரிய வைத்தால் அதனுடைய நடுவில் ரொம்ப சிகப்பு கலராக இருக்கும், கொஞ்சம் வெளியில் பாருங்கள் மஞ்சள் கலராக இருக்கும், கோல்டன் மஞ்சள் கலராக இருக்கும். அதுபோல் என்னுடைய ஆத்மா கூட பலவிதமான நிறங்களால் இருந்து வெளியே பலவிதமான கதிர்களை நான் வெளியே சென்று கொண்டிருக்கின்றேன், பரப்பி கொண்டிருக்கின்றேன். இப்படி கூட ஒரு மெத்தட் நம்ம அந்த ஆத்மான்ற ஜோதியாக நம்ம அனுபவம் செய்யலாம். அது மேலே நம்ம செய்து பார்க்கும்பொழுது நாம் அந்த ஆத்மாவுடைய சொரூபத்தில் கொண்டு வரலாம். விளக்கு முறைன்னு சொல்லுவாங்க. லேம்ப் மெத்தட், ஜோதி முறையில் நாம் பயிற்சி செய்யலாம். இன்னொரு மெத்தட் இது பலூன் மெத்தட். பலூன் மெத்தட் பாருங்கள், பலூன் உள்ள பலவிதமான கலர்கள் இருக்கும்.
ஆத்மா அது உள்ளே இருக்கின்றது. அந்த பலூனு ஒரு கயிற்றில் கட்டப்பட்டு ஸ்ட்ரிங்கில் அந்த ஒயரில் கட்டப்பட்டு அந்த ஒயர் கட் பண்ணி விடுங்க, அப்படியே அந்த பலூன் மேலே பறக்கும். அப்படியே எப்படி பறக்கணும்? நம்ம எப்படி அனுபவம் செய்யணும்? என்னுடைய ஆத்மா என்னுடைய உடம்பிலிருந்து வெளியே போய் கொண்டிருக்கிறது, இந்த 5 தத்துவங்களை தாண்டி பரந்தாமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. இப்படி அனுபவம் செய்யலாம். சில சமயத்தில் அந்த பலூனை உடச்சி பாருங்க, பல விதமான கதிர்கள் வெளியே பரவும், அந்த உள்ள இருக்கின்ற ஆக்சிஜன் வெளியே போகும். இது போல் நம்ம அந்த பலூன் மெத்தட் கூட நம்ம ப்ராக்டிஸ் செய்யும் பொழுது அந்த ஆத்மாவுடைய நிலையை நாம் அனுபவம் செய்யலாம். அதாவது அந்த பலூன் வந்து வெள்ளை கலராக இருக்கலாம், மஞ்சள் கலராக இருக்கலாம், சிகப்பு கலராக இருக்கலாம், பச்சை கலராக இருக்கலாம். இப்படி நம்ம அனுபவம் செய்யணும். என்னுடைய ஆத்மா அந்த பலூனுக்குள் போய் கொண்டிருக்கிறது, பரந்தாமத்திற்கு சென்றடைந்து விட்டேன். இப்படி நம்ம அனுபவம் செய்ய வேண்டும். பலவிதமான பலூன், பச்சை கலரு, இப்படி விதவிதமான பலூன் மெத்தட் மூலமாக நம்ம பரந்தாமத்தில் சென்றடையலாம். இந்த சாகார உலகத்திலிருந்து பரந்தாமத்திற்கு இன்னொரு மெத்தட் கூட நம்ம அனுபவம் செய்யலாம். லோட்டஸ் மெத்தட் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. லோட்டஸ் மெத்தட்னா எப்படின்னா, என்னுடைய ஆத்மா அந்த பலவிதமான லோட்டஸ் இருக்குது, 8 அந்த பெட்டல்னு சொல்லுவாங்க, அந்த இதழ்கள், 8 இதழ்கள், 16 இதழ்கள், 1000 இதழ்களும் இருக்கிறது, அந்த தாமரை மலருடைய இதழ்கள். அதுபோல் அனுபவம் செய்ய வேண்டும். என்னுடைய நெற்றியில் 8 இதழ்கள் கொண்ட தாமரை மலர் போல் இருந்து கொண்டு, நடுவில் நான் ஆத்மாவாக இருந்து கொண்டு ஒரு சுமாவளியில் பிராக்டிஸ் செய்து கொண்டு நான் அதே லக்ஷ்மி நாராயணாக மாறிக்கொண்டிருக்கின்றேன், நான் பரந்தாம வாசி, நான் அதுவேதான், அப்படி என்று நாம் பிராக்டிஸ் செய்யும் பொழுது அந்த ஆத்மாவோட நிலையை நாம் அனுபவம் செய்யலாம். இன்னும் இது போல் நிறைய மெத்தட் இருக்கின்றது. நாம் இது போல விதவிதமான மெத்தட் இருக்குது. அந்த தாமரை மலர் போல் அழகாக விரிகின்றது, என்னுடைய அந்த தாமரை மலர்ப்பு நடுவில் என்னுடைய ஆத்மா ஜொலிக்கின்றது. பலவிதமான கலர்களால், அதாவது வண்ணங்களால் நிரப்பப்பட்டு நான் இந்த சாகார உலகத்திலிருந்து பரந்தாமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றேன். இப்படி பயிற்சி செய்யலாம். இப்படியாக 6 விதமான மெத்தட் செய்யும் பொழுது நாம் பரந்தாமத்தை அடையலாம். நாம் இப்பொழுது இந்த மெத்தட் எதுக்குன்னா, வரக்கூடிய புது குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் இந்த மெத்தட் பயன்படுத்தலாம். அது என்ன மெத்தடு? அந்த கலர் மூலமாக ஆத்மா இருக்கின்றது, 2D 3D திலக் மெத்தடு, கண்ணாடி மூலம் நாம் மெடிடேஷன் பண்ணுவது, அந்த விளக்கு முறை, அப்புறம் பலூனுடைய முறை, பிறகு அந்த லோட்டஸிலிருந்து விலகி செல்லக்கூடிய ஒரு பயிற்சி. இதெல்லாம் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் 5 வருஷம் நாம் செய்யலாம். ஆனால் நாம் எவ்வளவுக்கு ஞானத்தினுடைய முதிர்ச்சியாக இருந்து கொண்டு வருஷங்கள் ஆனாலும் இதெல்லாம் பாபாவுடைய லைட் இருக்கும், பாபாவுடைய சித்திரம் இருக்கும், திருமூர்த்தி படம் இருக்கும், இதெல்லாம் விலக்கிவிட்டு ஆத்மா பரமாத்மா அந்த இயற்கையான சகஜ நிலை கொண்டு வர வேண்டும். நம்முடைய இந்த யக்னத்தில் எவ்வளோ நாள் இருந்தாலும் அந்த பயிற்சி தான் பாபா நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நான் 10 வருஷம் ஆனேன், நான் இன்னும் அந்த மெத்தட் பண்ணால் கண்டிப்பாக பாபா ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதெல்லாம் ஒரு உதவி. இப்படியே பாபா இதுதான் அடிக்கடி சொல்வது நம்மிடம், ஒரு நொடியில் நீங்கள் என்னோட வர வேண்டும், அந்த பயிற்சி இருக்க வேண்டும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மெத்தட். ஆத்மா பரமாத்மா என்று இல்லாமல் நான் ஒரு கலர், அதாவது வண்ணங்களால் ஆக்கப்பட்ட ஒரு ஆத்மா அப்படி என்று ஒரு இனிஷியல் ஸ்டேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடெல்லாம். இதை பயன்படுத்தி நாம் இந்த சாகார உலகத்திலிருந்து பரந்தாமத்திற்கு சென்று அடைவதற்காக ஒரு யுக்தி, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி இதை நம்ம வெற்றி பெறலாம். சரிதானே? அதுபோல் நம்ம ஆத்மா பரமாத்மா அப்படின்று இல்லாமல் இது மாதிரி ஒரு விதவிதமான மெத்தடை செய்யும் பொழுது மனம் அதுதான் எதிர்பார்க்கும். க்ரியேட்டிவிட்டியாக புதுமையான முறையில் தான் அந்த மனதுக்கு விரும்பும். ரொம்ப அதை நாம் செய்து பார்ப்போம். அடிக்கடி தினம் இதுமாரி மெத்தட் நம்ம பயன்படுத்தி பரமாத்மாவை அடையக்கூடிய ஒரு வழிமுறை இதெல்லாம் சொல்லலாம். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிய இரு வணக்கம். எல்லா ஆத்மாக்களும் அழகாக சேவை செய்தமைக்கு பாப்தாதவன் சார்பாக கோடானு கோடி வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம் நாளை காலை அமிர்த வேளையில் பரிசாவனுடைய ராஜ்யத்தில். ஓம் சாந்தி.